கண்டகி பீடத்தின் கண்கண்ட நாயகி. பீடத்தின் பெயர் கண்டகி. தேவியின் வலது கன்னம் விழுந்த இடம். பீட தேவியின் நாமமும் கண்டகி. ஸ்ரீ கண்டகி தேவி 10 திருமுகங்களுடன் 20 திருக்கரங்களுடன் சிவப்பு பட்டு உடுத்தி தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்து சிம்மவாகினி. அவளுடைய பைரவர் சக்கரபாணி. மாத்ருகா அக்ஷரங்களில் லு காண இடம். மாத்ருகா அக்ஷர தேவி லுதும்பரா தேவி. இந்த பீடம் ஆம்ராக்கேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. அக்ஷர பீட்டேஸ்வரி லுதும்பரா தேவி 4 திருமுகம் 8 கரங்களுடன் புலி வாகனத்தை உடையவள். அன்னை சதிதேவியின் கன்னம் விழுந்த இடத்தில் பெரும் பள்ளம் உண்டாயிற்று. தாமோதர் மலைகளிலிருந்து வரும் நீர் இந்த பள்ளத்தை நிரப்ப அது தாமோதர் குண்டமானது. இந்த குண்டமே அன்னை கண்டகீஸ்வரியின் சக்தி பீடமாகும். இந்த தாமோதர் குண்டம் நேபாளத்துக்கு அருகில் இருப்பதால் மீண்டும் நேபாள பயணம். இங்கிருந்து உற்பத்தியாகும் பவித்திர நதியே கண்டகி. காளி, கண்டகி, நாராயணி எனும் பெயர்கள். இங்கு காணப்படும் மலையே ஸ்ரீமன் நாராயணனின் உருவமான சாலக்கிராம மலை என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள ஒரு சிறு கிராமத்தை சாலக்கிராமம் என்கிறார்கள். அங்கிருப்பது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான முக்திநாத். இங்கு கண்டகி என்ற ஒரு பெண் இருந்தாலும் அவள் வேசியாக இருந்தாலும் தன்னிடம் வருபவர்களை கணவனாக மதித்து தன் கடமைகளை செய்து வந்தாளாம். அவளின் பெருமையை காட்ட ஸ்ரீமன் நாராயணனே அவளிடம் வந்ததாகவும் அவருடைய உடல் குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த கண்டகி என்னும் பெண் அருவருப்பு அடையாமல் எல்லா பணிவிடைகளையும் செய்தாள். காலையில் வந்த இளைஞன் மரணம் அடைந்ததால் கண்டகியும் அவனோடு உடன்கட்டை ஏற தயாரானாள். அப்போது ஸ்ரீமன் நாராயணன் அவளுக்கு காட்சி தந்து அவளை ஆட்கொண்டார். அந்த கண்டகி என்ற பெண்மணியோ பகவானுக்கு அருகிலேயே எப்பவும் இருக்க வேண்டும் என்ற வரத்தை மட்டும் பெற்றுக்கொண்டாளாம். பகவான் சாலிகிராம மலையாக மாறிய போது கண்டகி நதியாக மாறி அவருக்கு அருகே சதா ஓடிக்கொண்டிருக்கிறார். ஜலந்தரனின் மனைவி பிருந்தை ஸ்ரீமன் நாராயணனை கல்லாக போகுமாறு சபித்ததாகவும் அதனால் பகவான் சாலக்கிராம மலையாக மாற துளசி தேவியே கண்டகி நதியாக அவர் அருகில் ஓடுவதாகவும் கேள்விப்படுகிறோம். பூச்சிகள் இந்த மலையை துளைத்து அழகான கற்களாக மாற்றுகின்றன. அவைகளை சாலக்கிராமம் என்று கண்டகியில் எடுக்கப்பட்டு நம் இல்லங்களுக்கு கொண்டு வந்து பூஜிக்கப்படுகின்றன. பிருந்தாதேவி, பிருந்தாவனி, விஸ்வபூஜிதா, விஸ்வபவானி, புஷ்பசாரா, நந்தினி, கிருஷ்ணவேணி, துளசி என்று நாமாக்களை கூறி அன்னை துளசியை பூஜிப்பவர்கள் அளவற்ற சுகங்களை பெறுவார்கள். வைணவ திருப்பதியில் 105வது திருப்பதி இந்த சாலிகிராமம் அல்லது முக்திநாத். இது முக்தி தரக்கூடிய கஷேத்திரங்களில் முதன்மையானது, பரம பவித்திரமானது. நாங்கள் நேபாளத்திலிருந்து போக்ரா வரை பஸ்ஸில் சென்றோம். என அருமையான இயற்கை காட்சிகள். நம்முடனே ஓடி வரும் கண்டகியை இது காளி கண்டகி, இது ஸ்வேத கண்டகி என்று காண்பிக்கிறார்கள். ஓங்கி உயர்ந்த மரங்களும் கீழே பள்ளத்தாக்குகளில் ஓடியும் ஒளிந்தும் நெளிந்தும் சுழன்றும் ஓடும் கண்டகி நதி கண்ணுக்கு பெருவிருந்து. போக்ராவிலிருந்து நாங்கள் ஜும்சும் வரை குட்டி விமானத்தில் பறந்தோம். தவளகிரி, அன்னபூர்ணா மலைகளுக்கு நடுவே சின்ன பட்டாம்பூச்சி போல பறக்கும் விமானம். சுற்றுமுற்றும் இயற்கை அன்னையின் அதிசயங்கள். ஜும்சும் விமான நிலையத்திலிருந்து ஒரு ஹோட்டலுக்கு சென்று எங்கள் சாமான்களை வைத்து விட்டு கிளம்பினோம். கண்டகி மேலே இருக்கும் ஒரு பாலத்தை தாண்டி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் நடந்தால் நமக்காக வேன்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அவைகளில் ஏறி ஒரு 2-3 மணி நேர பயணத்திற்கு பிறகு நம்மை ஒரு சிறு கிராமத்தில் இறக்கி விடுகிறார்கள். அந்த கிராமத்தை தாண்டி நடந்து போனால் நமக்காக மோட்டார் பைக்குகள் காத்திருக்கின்றன. அதில் ஏறி சென்றால் முக்திநாதன் கோவில் வாசலிலேயே இறக்கி விடுகிறார்கள். அங்கிருந்து படியேற வேண்டும். மிகவும் செங்குத்தான மலை போல இருக்கும் கோவில். பகோடா போன்ற மேல் விதானம் பௌத்த பாணி கோவில் போல இருக்கிறது. கோவில் மூடி இருந்தது. குளிப்பதற்கு தோதாக 2 குண்டங்கள். கொஞ்சம் பின்னால் போனால் 108 கோமுகங்களின் மூலமாக கண்டகி நீர் விழுந்து எல்லா தேசத்து திவ்ய தேசங்களின் புஷ்கரணி நீரும் ஒரே இடத்தில் கிடைப்பது போல ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நீர் நம் மீது பட நாம் எவ்வளவோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும்.
ஒரு ஆரோக்கியமான ஸ்தலத்திற்கு பின் சுவாமியை தரிசனம் செய்ய முன்னாடி வந்தோம். கதவு திறந்து 2 பெண் பூசாரிகள் உள்ளே இருந்தார்கள். அப்பன் நாராயணனுடைய திவ்ய தரிசனம். என்ன தவம் செய்தனை இந்த தெய்வத்தை காண? அப்பனுக்கு 4 கரங்கள், ஸ்வயம் வெக்தம், சாலிகிராம ஸ்வரூபம். அருகில் அன்னை ஸ்ரீதேவியும் பூதேவியும் காட்டி தருகிறார்கள். திருமங்கையும் பெரியாழ்வாரும் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். சாலக்கிராமமுடைய நம்பி சாய்ந்து பருகிட்டு போந்து நின்றான். ஆலைக்கரும்பின் மொழியனைய அசோதை நங்காய் உன் மகனை கூவா என்கிறார் பெரியாழ்வார். சுவாமி கனக விமானத்தின் கீழே வடக்கு நோக்கி காட்சி தருகிறார். தவிட்டாத தரிசனம். அங்கிருந்த பெண்களிடம் பூஜா திரவியங்களை கொடுத்தேன். அவர்கள் பூஜை என்று ஒன்றும் செய்யவில்லை. அங்கிருந்த சாலி கிராமங்களை தொட்டு வணங்க அனுமதிக்கிறார்கள். அவ்வளவே. மிகப்பெரிய அளவில் இருக்கும் சாலி கிராமங்களை தொட்டு வணங்கி சிறிது நேரம் தியானம் செய்துவிட்டு வெளியே வந்தேன். இந்த பூலோக வாழ்க்கையிலிருந்து முக்தி கொடுக்கும் க்ஷேத்திரம். ஐயன் நாராயணன் நமக்கு ஜீவன முக்தி கொடுக்க வேண்டிக் கொள்கிறோம். இங்கே ஜுவாலா மாதாவும் குடியிருக்கிறாள். பக்கத்தில் இருக்கும் பௌத்த மடத்தில் ஜுவாலாமா தரிசனம். கீழே குனிந்து பார்த்தால் 3 அணையாத ஜுவாலைகள். அதற்கு கீழே கண்டகி நதி ஓடிக்கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். பிரம்மாவே நீரின் மீது இந்த ஜுவாலையை பற்ற வைத்ததாகவும் அது அணையாமல் எரிந்து கொண்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள். என்னே இயற்கையின் அதிசயம்! மண், நீர், நெருப்பு என அனைத்தும் ஒரே இடத்தில். சிறிது நேரம் ஆரண்யம் போலிருந்த அந்த திவ்ய கஷேத்திரத்தில் அமர்ந்திருந்தோம். அன்னையை கண்டகி சண்டி என்கிறார்கள். சண்டி மாதா எங்குதான் இல்லை? மலைமேல், நீர்நிலைகளில், காடுகளில் எல்லா இடத்திலும் சண்டி மாதா இருக்கிறாள். மந்தமாரதத்தில் வானில் மலையின் உச்சி மீதில் சிந்தையெங்கு செல்லும் அங்கு உன் செம்மை தோன்றுமன்றே என்கிறார் பாரதியார். அன்னையை கண்டகி தேவியாக தரிசனம் செய்த பரவசம். பழமையான இந்த திவ்ய தேசம் 3700 மீட்டர் உயரத்தில் உள்ளது. அன்னபூர்ணா, தௌலகிரி, மச்சேபுரே மலைகளுக்கு நடுவில் உள்ள க்ஷேத்திரம். ரிஷிதர்பணி, ராமநவமி, விஜயதசமி இங்கு கோலாகலமாக கொண்டாடப்படும் பண்டிகைகள். கண்டகி நதியை சப்த கண்டகி என்கிறார்கள். 7 கிளை நதிகள் இமயத்தில் பிரிக்கின்றன. அவை திரௌதி, சதி, மடி, காளி, மர்சியாண்டி, புத்தி மற்றும் திரிசூலி என்பனவாகும். காளி கண்டகியின் பிறப்பிடம் ரூபைன் ஹுனால் கிளேசியர் என்கிறார்கள். இது நேபாளத்தில் முஷ்டாங் பகுதியிலிருந்து பிறக்கிறது. தௌலகிரி, அன்னபூர்ணா மலைகளில் உள்ள ஒரு ஆழமான இடத்திலிருந்து ஓடி வருகிறது. இந்த நதி ஹிமாலயத்தை விட பழமையானது என்று எங்கோ படித்ததாக ஞாபகம். தேவி பாகவத்திலும் முக்திநாத்தை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருந்த தர்மத்வஜன் என்ற அரசன் அன்னை லக்ஷ்மி தேவியை மறந்து வாழ்ந்தார். ஆனால் அவன் மகன் பத்மத்வஜன் அன்னையின் பரமபக்தனாக இருந்தார். ஆக அன்னை அவனுக்காக துளசியாகவும் பெருமாள் மகாவிஷ்ணுவாகவும் சாலிகிராமமாகவும் மாறி இங்கே தங்கியிருக்கிறார்கள். அன்னை துளசி தேவி கண்டகி நதியாக ஓடுகிறார். சங்கரர் தன் பிரம்மசூத்திரத்தில் யதா சாலிகிராமே ஹரிஹி சாலிகிராமே ஏவ விஷ்ணு ஏத் உபயுகமேவ யதா சாலிகிராமே விஷ்ணு சந்நிஹிதி ஏதி தல்வட் என்கிறார். அவருடைய ஆம்நாய பீடங்களில் சாலி கிராமங்கள் கண்டிப்பாக பூஜிக்கப்படுகின்றன. உருவமில்லாத கடவுளுக்கு எத்தனையோ உருவங்கள் உண்டு. அதில் இந்த சாலி கிராமமும் ஒன்று. பகவான் நாராயணனின் ஸ்வரூபம். கண்டகி கங்கையுடன் சேரும் முக்கியமான நதிகள் ஒன்று. பீகாரில் உள்ள பவத்யாபூர் என்னும் இடத்தில் கங்கையுடன் சங்கமமாகிறது. உத்தரப்பிரதேசில் கண்டகியின் பெயர் சாலிகிராமி அல்லது நாராயணி. ஸ்காந்த புராணத்தில் அன்னை கண்டகியின் பெருமை பேசப்பட்டு ஒரு சொட்டு கண்டகி தீர்த்தம் அமிர்தத்திற்கு ஒப்பானது என்று கூறப்படுகிறது. அப்பேற்பட்ட கண்டகி நதியின் தரிசனம், கண்டகி தேவியின் தரிசனம் நமக்கு முக்தியை கொடுக்கட்டும்.